Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 15th February 2026 Sunday. Hallelujah. God's Day. கர்த்தருடைய நாள். ஆராதிங்க, துதிங்க, நன்றி செலுத்துங்க. அவர் நாமத்துக்கு மகிமையா ஒரு காரியமாவது இன்றைக்கு செய்ய முயற்சி செய்யுங்களேன். நிச்சயம் ஆண்டவர் அதற்கான பலனை கொடுப்பார். சரி, இன்றைக்கான வசனத்தை பார்ப்போமா? மீண்டும் நான் சொல்லுகிறேன், நாம் கடைசி நாட்களை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். இட்ஸ் a serious subject and serious matter, serious things. So you have to think carefully, and you have to seriously meditate. அது கவனமாக தியானித்து வேண்டும், வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை ஆவியானவர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார். இங்கே நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவும் திட்டமாய் சொல்லுகிறார். ஆனால் அதை மறந்து மனிதர்கள் செயல்படுவதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பார்ப்பங்களா என்னன்னு? அது மார்க் 13:32, மார்க் 13ஆம் அதிகாரம் 32வது வசனம். But of that day and hour no one knows, not even the angels in heaven, nor the Son, but only the Father. Hallelujah. அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இதுக்கு மேல என்னையா? யோசிச்சு பாருங்க அருமையான சகோதரனே, சகோதரியே. ஆண்டவருடைய வருகையை இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் நடக்கும். இப்படி எல்லாம் நடக்கும்போது உபத்திரவங்களுக்கு ஆரம்பம். ஆனா இன்னும் மோசமா நடத்துவார்கள். கர்த்தர் அப்பொழுது வருவார் என்று ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, அவர் எப்ப வருவாரு என்று பரலோகத்தில் இருக்க தேவ தூதர்களுக்கும் தெரியாது, தேவகுமாரனுக்கும் மேசையாவுக்கும் தெரியாது, தனக்கும் தெரியாதுன்னு சொல்ல வர்றாரு. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்ப எனக்கு தெரியும்னு சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் அப்புறம் எல்லாரும் கர்த்தர் சொன்னாரு, இந்த நாள்ல வராரு, இத்தனாம் தேதி வராரு, இப்ப வராரு, அப்ப வராருன்னு ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அப்படி சொன்னாலும் நான் நம்ப முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டாருல. நான் யோசிப்பேன், ஆண்டவர் ரொம்ப ஞானமா சொல்லிட்டாரு எனக்கு தெரியாதுன்னு. அவருக்கு தெரியாதா? ஆனா தெரியாதுதான் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருந்தோம் இன்றைக்கு கர்த்தர் வராரு, இது செய்ய போறாரு அப்படி சொல்லி எத்தனையோ முறை வரலாற்றுல பாத்தீங்கன்னா எத்தனையோ தீர்க்க தரிசிகள் இப்படி எல்லாம் சொல்லி திருச்சபையை, கர்த்தருடைய பிள்ளைகளை ஏமாற்றி இருக்கிறார்கள், வஞ்சித்து இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வஞ்சித்து மோசமான தற்கொலை கூட செய்திருக்கிறாங்க. 200-300 பேர் சேர்ந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி வரலாற்றுல நீங்க பார்க்கும்போது இங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏஞ்சலுக்கும் தெரியாது, சாத்தானுக்கும் தெரியாது, தேவகுமாரனுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர் வருகை ஒரு திருடனை போல இருக்குன்னு ஏசாமி சொன்னாரு. அப்ப நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதே வேளையில அருமையான சகோதரனை, ஒன்று நான் அடிக்கடி சொல்றேன், மரணம் நம்ம எப்ப சந்திக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆமாதானே? ஆகவே ஆண்டவருடைய வருகை நாள் தாமதமானால் நான் ஆண்டவருக்குள்ளே முதல்ல போயிட்டேன்னா அப்ப ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்படி நான் ஆயத்தமாக இருப்பது? அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு உண்மையா இருந்து, அவரை பிரியப்படுத்த வேண்டும். I have to be humble myself and trust the Lord and obey the Lord, and I must please God. You have to please our God, and we must find the possible way to please God. ஆமாதாங்களே? என்ன காரியங்கள் எல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்தும் என்று யோசித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். சகோதரனே, சகோதரே, இந்த காலை வேளையில உங்களோடு இந்த பரிசுத்த நாளிலே அவரை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டோட வார்த்தைகள் சத்தியம் நிறைந்தது, உண்மை உள்ளது. ஆகவே நாம் அவருடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே அவருக்கு மகிமையாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், அவருடைய பலத்தை கொடுப்பார். ஆண்டோடைய வருகை சமமா இருக்கிறது, அது யாருக்கும் தெரியாது. ஆக யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த வசனத்தை சொல்லுங்க. ஐயா, மார்க் 13:32 ஏசாமி சொல்லி இருக்கிறார், தேவ தூதர்களுக்கும் தெரியாது,
தேவகுமாரனுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ யார் அதை கணிப்பதற்கு, சொல்வதற்கு? நீ கணிப்பாங்க, அந்த வேலைலாம் வேணாம், நீ கர்த்தருக்கு ஆயத்தமாயிரு. அல்லேலூயா. கடைசி காலங்கள், ஆகவே நீங்களும் நானும் ஆயத்தமாயிருக்கோம். It's the end time. The important things, you and me and we are must be prepared and ready to meet our Lord Jesus Christ. ஜெபிப்போமா. நல்லஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆயத்தமாயிருந்து உம்மை சந்திக்க உதவி செய்யுங்க. அதற்கான ஞானத்தையும் கிருபையும் உடைய வரங்களையும் உடைய பிள்ளைக்கு தந்து ஆண்டவரே வழி நடத்துங்க. உம்மை நோக்கி பார்க்கிறவர்களை ஆண்டவரே அரவணைத்து உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என் ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்று விசுவாசித்து ஆண்டவரே உன் நாமத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. தடைகளை முறியடிக்கிறேன். துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வருகை யாருக்கும் தெரியாது. ஆயத்தமாயிரு, ஆயத்தப்படுத்து. Take care and God bless.